Good morning students. 11th standard botany first lesson. In last video we have discussed about archaebacteria, cyanobacteria, mycoplasma, actinomycetes, fungi, silent features of fungi. These topics we are discussed in last class. In this class we have learn about methods of reproduction in fungi. In asexual reproduction, fungi reproduce by many waves. First one zoospore, second one conidia, third one idea, fourth one fission, fifth one budding, sixth one chlamydospore. This zoospore is the flagellate structure. They have flagella. So this zoospore produced by the zoosporangia. Example, chytrid. Second one, conidia. The conidia also one kind of spores. This conidia produced by conidiospore. Example, aspergillus and penicillium. Third one, idea or thalospores or arthospores. And the hypha divided and developed into spores called idea. So this idea அதனோட ஐஃபா இருக்குல்ல, அதனுடைய ஐஃபா டிவைட் ஆகி அதுலேருந்து ஸ்போர் வெளியே வந்து அந்த ஸ்போர் வந்து டெவலப் ஸ்போராக டெவலப் ஆகுது. ஐஃபாலேருந்து வர அந்த சின்ன ஒரு அமைப்பு வந்து ஸ்போராக டெவலப் ஆகுது. அதை வந்து ஐடியா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஷன். இது நமக்கு தெரியும், ஏற்கனவே ஃபிஷன் பார்த்துருப்போம். செல் டிவைடு, வெஜிடேட்டிவ் செல் டிவைடு இன்ட்டு 2 டாட்டர் செல். ஒரு பாக்டீரியா இல்லைன்னா அமீபா என்ன ஆகும்னா ரெண்டாக டிவைட் ஆகி form 2 daughter cells. The same like in fungi also did. Then budding. Budding means மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்லலாம். பட்டிங்கில் இந்த பேரண்டில் ஒரு பட் மாதிரி ஒரு மொட்டு மாதிரி ஒரு அமைப்பு தோன்றி அது நல்லா வளர்ந்த பிறகு the detached from the parent cell அதிலிருந்து கீழே விழுந்து then they develop a new plant அப்படின்னா நியூ ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சக்காரோமைசிஸ். இது ஈஸ்டனுடைய பைனாமியல் நேம். கிளாமிடோஸ்போர். இந்த கிளாமிடோஸ்போர் என்ன பண்ணுன்னா தே ப்ரொடியூஸ் திக் வால்டு அண்டு ரெஸ்டிங் ஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். அதை சுற்றி ஒரு திக் வாலை சிந்தசிஸ் பண்ணிவிட்டு அது ரெஸ்டிங் பீரியடில் இருக்கும். அதுக்கப்புறமா அது ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்பொழுது ஆக்டிவ் ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபியூசாரியம். தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது பிளானோகாமெட்டிக் காப்புலேஷன். 2 கேமெட் வந்து இணைகிறத வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு பிளானோகாமெட்டிக் காப்புலேஷன் சொல்லலாம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஐசோகாமி, அனைசோகாமி, ஊகாமி. ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் இந்த ஃபிசியலாஜிக்கல் சிமிலர் கேமெட். இதனுடைய இணையர் அந்த கேமெட் வந்து அதனுடைய புறத்தோற்ற பண்புகள்லையும் சரி செயலியல் பண்புகள்லையும் சிமிலராக இருக்கும். எக்ஸாம்பிள் சின்கைட்ரியம். நெக்ஸ்ட் அனைசோகாமி. இது மார்ஃபாலஜிக்கலோ இல்லைனா ஃபிசியலாஜிக்கலோ டிஸ்சிமிலர் கேமெட், வேறுபட்ட கேமெட்ஸ் வந்து இணையிறது. அல்லோமைசிஸ். தேர்ட் ஒன் ஊகாமி. ஃபியூஷன் ஆஃப் போத் மார்ஃபாலஜிக்கல் அண்டு ஃபிசியலாஜிக்கல் டிஸ்சிமிலர் கேமெட். ஸோ இதில் வந்து ரெண்டுமே அது முன்னாடி சொன்னது ஒன்று மார்ஃபாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபிசியலாஜிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் இதில் ஊகாமியில் மார்ஃபாலஜிக்கல் அண்டு ஃபிசியலாஜிக்கல் 2 பண்புகள்லையுமே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கேமெட்ஸ் வந்து இணையிறது ஊகாமி. எக்ஸாம்பிள் மோனோபெலிபாரிஸ். நெக்ஸ்ட் ஒன் கேமிட்டாஞ்சியல் காண்டாக்ட். இது வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் டைமில் ஆந்த்ரிடியம் அண்டு ஊகோனியம். ஆந்த்ரிடியம் வந்து மேல் செக்ஸ் ஆர்கன், ஊகோனியம் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் ஆகி அதன் மூலமாக ஜைகோட் வந்து இணையிறது கேமிட்டாஞ்சியல் காண்டாக்ட். எக்ஸாம்பிள் ஆல்புகோ. நெக்ஸ்ட் ஒன் கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன். தேர்ட் ஒன் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டாஞ்சியா டு ஃபார்ம் ஜைகோஸ்போர். இந்த கேமிட்டாஞ்சியா என்ன பண்ணணும், ஒரு ஜைகோஸ்போரை ஃபார்ம் பண்ணுறது. எக்ஸாம்பிள் மியூக்கர் அண்டு ரைசோபஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பெர்மடைசேஷன். இன் திஸ் மெத்தட் யூனிநியூக்ளியேட் பிக்னியோஃபோர் மைக்ரோகொனிடியம் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ரெசப்டிவ் ஐஃபல் செல். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த செல் வந்து பிக்னியோஸ்போரோ இல்லை மைக்ரோகொனிடியம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? எக்ஸாம்பிள் பக்சீனியா அண்டு நியூரோஸ்போரா. லாஸ்ட் ஒன் சொமட்டோகாமி. ஃபியூஷன் ஆஃப் 2 சொமேட்டிக் செல்ஸ் ஆஃப் ஐஃபே. ஸோ இந்த சொமேட்டிக் செல்லுடைய உடலை செல்கள் வந்து இணையிறது, அந்த ஐஃபேனுடைய உடலை செல்கள் இணையிறது சொமட்டோகாமி. எக்ஸாம்பிள் அகாரிகஸ்.
இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பட்டிங்க்கு எக்ஸாம்பிள், ஈஸ்ட் ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட்டு கொனிடியா ஃபார்மேஷன், தாலோஸ்போர், தென் கிளாமிடோஸ்போர், அதுக்கடுத்து கேமிட்டாஞ்சியல் காண்டக்ட், இது ஆந்த்ரிடியம், இங்கே மேலே ப்ளூ கலரில் இருக்குது ஆந்த்ரிடியம், இந்த வயலட் கலரில் இருக்கிறது ஊகோனியம். ஸோ இது ரெண்டுமே காண்டாக்ட் பண்ணி அதுக்கடுத்து ஒரு ரீப்ரொடக்ஷனை வந்து செய்யுது. நெக்ஸ்ட்டு ஸ்பராஞ்சியா, இது மியூக்கர். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. ஸோ நிறைய நிறைய மைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா நிறைய டைமு ட்ரை பண்ணி ஒரு கிளாசிஃபிகேஷனை அவங்க உருவாக்கியிருக்காங்க. வெஜிடேட்டிவ் அண்டு ரீப்ரொடக்டிவ் கேரக்டரை பொறுத்து அவங்க கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் கிளாஸிஃபிகேஷன், அதாவது இது மரபு வழி சார்ந்த கிளாஸிஃபிகேஷனாக இருக்குது. அதில் 4 கிளாஸஸ் இருக்குது. பைக்கோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ் அண்டு டியூட்டிரோமைசிஸ்னு 4 கிளாஸஸ் வந்து இதில் இருக்குது. அமாங் தீஸ் பைக்கோமைசிட்ஸ் இன்க்ளூட் ஃபங்கல் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஊமைசிட்ஸ். ஸோ இதில் இந்த பைக்கோமைசிட்ஸில் ஊமைசிட்ஸ் அண்டு கைட்டோடியோமைசிஸ் அண்டு ஜைக்கோமைசிஸ் 3மே வந்து லோயர் ஃபங்கை அப்படின்னு சொல்லலாம். இது எதுலேருந்து வந்திருக்குன்னா ஆல்கேலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு கருதுகிறாங்க. ஸோ இது எல்லாமே எதில் இருக்குன்னா இந்த பைக்கோமைசிட்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு. கான்ஸ்டான்டைன் J. Alexopoulos and Charles W. Mimes in the year 1979 proposed the classification of fungi. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா 1979 ஒரு கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதை ஒரு புக் வந்து டைட்டில் வச்சு எழுதியிருக்காங்க. அந்த புக்கோட நேம் இன்ட்ரோடக்டரி மைக்காலஜி. ஸோ இந்த மைக்காலஜி பூஞ்சை ஃபுல்லாக வந்து அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். They classified fungi into 3 divisions, namely Gymnomycota, Masticomycota, Masticomycota. அது வந்து 3 பெரும் பிரிவாக பிரிக்கிறாங்க. இதில் 8 subdivision, 11 classes, 1 form class and 3 form subclassesன்னு இத்தனை பிரிவுகள் வந்து இதில் இருக்குது. இதோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஊமைசிட்ஸ், ஜைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ் அண்டு ஃபார்ம் கிளாஸ் டியூட்டிரோமைசிட்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்குது. பட் அதில் ஒரு கிளாஸை பற்றி நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஊமைசிட்ஸ். மோஸ்ட்லி இந்த 4த்துலேயுமே பார்த்திங்கன்னா ஊமைசிட்ஸ், ஜைக்கோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸில் இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே, அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்குது. சீனோசைட்டிக் மைசிலம் இஸ் ப்ரெசன்ட். ஏன் வந்து இதில் சீனோசைட்டிக் மைசிலம் இருக்குது அப்படின்னா செப்டம் இஸ் ஆப்சண்ட். ஸோ அதில் சுவர் இல்லை, தடுப்பு சுவர் இல்லாததுனால இது சீனோசைட்டிக் கண்டிஷனாக இருக்குது. த செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் குளுக்கான் அண்டு செல்லுலோஸ். அதனுடைய செல்வால் குளுக்கான் அண்டு செல்லுலோஸில் இருக்குது. ஜூஸ்போர் வித் 1 விப்ளாஷ் அண்டு 1 டின்செல் ஃப்ளாஜெல்லம் இஸ் ப்ரெசன்ட். இந்த ஜூஸ்போரில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஒன்று விப்ளாஷ், சாட்டை வழியில் ஒன்று நாடா வழியில் ஒன்று இருக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகாமஸ். ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமெட் தான் இணையுது. எக்ஸாம்பிள் ஆல்புகோ. நெக்ஸ்ட் ஒன் ஜைக்கோமைசிட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீஷிஸ் ஆர் சாப்ரோபைட்டிக் அண்ட் லிவ் ஆன் டீகேயிங் பிளான்ட் அண்ட் அனிமல் மேட்டர் இன் த சாயில், சம் லீட் பேரசைட்டிக் லைஃப். ஸோ இதில் எல்லாமே வந்து சாப்ரோபைட்டிக் தான். இறந்து போன அந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பாடி மேலே இருந்து அதுக்கப்புறம் அதை டீகம்போஸ் பண்ணுறது. ஒரு சிலது மட்டுமே வந்து பேரசைட்டிக்கல். தி லிவ் இன் லிவிங் ஹோஸ்ட் செல். எக்ஸாம்பிள் என்டமோஃப்தோரா ஆன் ஹவுஸ் ஃப்ளை. நெக்ஸ்ட்டு பிரெட் மோல்டு ஃபங்கை. இது எக்ஸாம்பிள் மியூக்கர் அண்ட் ரைசோஃபஸ் சொல்கிறோம். காப்ரோஃபில்லஸ் ஃபங்கை, ஃபங்கை க்ரோயிங் ஆன் டங், அதாவது கவு டங் மேலே எல்லாம் அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் மேலே இருக்கிறதுனால இதை காப்ரோஃபில்லஸ் ஃபங்கைன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பைலோபோலஸ் பிலாங் டு திஸ் குரூப். இந்த பைலோபோலஸும் இந்த குரூப்பில் தான் வருது. த மைசிலியம் இஸ் பிரான்ச்ட் அண்ட் சீனோசைட்டிக். மைசிலியம் பிரான்ச்சஸாக இருக்குது வித் மெனி நியூக்ளியஸ் கண்டிஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்பராஞ்சியா. ஏற்கனவே நான் சொன்னது தான். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மோஸ்ட்லி நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த 6 டைப்லேருந்து தான் அதிகப்படியான மெத்தட்ஸ் வந்து நடக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை த ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டாஞ்சியா விச் ரிசல்ட் இன் திக் வால்டு ஜைகோஸ்போர். இந்த கேமிட்டாஞ்சியா 2 இணைஞ்சு அதன் மூலமாக ஒரு ஜைகோஸ்போர் ஃபார்ம் ஆகும்.
It remains dormant for long period. The zygospore undergoes meiosis and produce spores. ஸோ இது ரொம்ப நாள் வந்து ரெஸ்டிங் பீரியடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியாசஸ் டிவிஷன் மூலமாக ஸ்போரை உருவாக்கும். Next one, ascomycetes. Ascomycetes include a wide range of fungi such as yeast, powdery mildews, calf fungi, morels and so on. ஸோ இந்த ஆஸ்கோமைசிஸில் அதிகப்படியான பூஞ்சைகள் வந்து இதில் இருக்குது. ஈஸ்ட் சொல்லலாம், அதுக்கப்புறம் மாவு போன்ற பூசணங்கள் சொல்லலாம், அதுக்கப்புறம் கப்பு மாதிரி இருக்கிற ஒரு ஃபங்கஸ், நெக்ஸ்ட்டு மோரல்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ஆஸ்கோமைசிஸில் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஆல்தோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் லிவ் இன் டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட், நிறைய பார்த்திங்கன்னா இது நிலத்தில் தான் வாழும். ஒரு சிலது மட்டுமே வந்து அக்வாட்டிக் என்வைரன்மெண்ட்டில் வாழுது. அதில் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கலாம், இல்லைனா மெரைன் வாட்டரில் இருக்கலாம். த மைசீலியம் இஸ் வெல் டெவலப்டு பிரான்ச் வித் சிம்பிள் செப்டம். இது மைசீலியம் வந்து டெவலப் ஆகிருக்கு, பிரான்ச்சஸாக இருக்குது, பட் அந்த செப்டம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தேம் ஆர் சாப்ரோஃபைட் பட் ஃபியூ பேரசைட்ஸ் ஆர் நோன் அஸ். இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேரசைட்டிக் கண்டிஷன் தான். ஒரு சிலது மட்டும்தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தேம் சாப்ரோஃபைட், ஒரு சிலது மட்டும்தான் வந்து பேரசைட்டிக் கண்டிஷனில் இருக்குது. Powdery mildew. Next one, asexual reproduction takes place by fission, budding, idea, conidia and chlamydospore. இந்த மெத்தட் மூலமாக இதில் நடக்குது. Sexual reproduction takes place by the fusion of two compatible nuclei. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எது கொஞ்சம் வேறுபட்ட அந்த நியூக்ளியஸ் மூலமாக அதன் இணையறதன் மூலமாக இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன், பிளாஸ்மோகேமி இஸ் நாட் இமீடியட்லி ஃபாலோட் பை கேரியோகேமி. ஸோ இந்த பிளாஸ்மோகேமி வந்து கேரியோகேமி தொடர்ந்து நடக்கிறதில்ல. இந்த கேரியோகேமி வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டு தான் நடக்குது. ஏன் அப்படின்னா இதில் டைகாரியாட்டிக் கண்டிஷன் தான் ரொம்ப நாள் இருக்குது, அந்த நிறைய ஜெனரேஷன் இருக்கிறதுனால உடனே இந்த கேரியோகமி ப்ராசஸ் நடக்கிறதில்ல. ஸ்பெஷல் ஐஃபே கால்டு ஆஸ்கோஜினஸ் ஐஃபே இஸ் ஃபார்ம்டு. இதில் ஒரு ஸ்பெஷல் ஐஃபே ஆஸ்கோஜினஸ் ஐஃபே வந்து இதில் ஃபார்ம் ஆகும். எ க்ரோஷியர் இஸ் ஃபார்ம்டு வென் த டிப் ஆஃப் தி ஆஸ்கோஜினஸ் ஐஃபே ரே கர்வ்ஸ் ஃபார்ம் எ ஹூக்டு செல். இது என்ன ஆகும், பின்பக்கமாக அது அடிப்பக்கத்தில் வளைஞ்சு ஒரு ஹூக் மாதிரியான செல்லை வந்து கொடுக்குது. The two nuclei in the pinnulate cell of the hyphae to form the diploid nucleus. These cells form young ascus. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஐஃபே ஃபியூஷன் நடந்து ஒரு டிப்ளாய்டு கண்டிஷனை கொடுக்கும். இந்த செல்ஸில் தான் ஒரு யங் ஆஸ்கஸ் வந்து உருவாகுது. The diploid nucleus undergo meiotic division. இந்த டிப்ளாய்டு நியூக்ளியஸ் வந்து திரும்பவும் மியாட்டிக் டிவிஷனில் நடந்து 4 ஆப்ளாய்டு நியூக்ளியஸை உருவாக்கும். அதுக்கப்புறம் அந்த 4ம் டிவைட் ஆகி மைட்டாட்டிக் டிவைட் ஆகி 8 நியூக்ளியஸை கொடுக்குது. த நியூக்ளியஸ் கெட் ஆர்கனைஸ்ட் இன்டு 8 ஆஸ்கோஸ்போர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 ஆஸ்கோஸ்போர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். The ascospore found inside the bag-like structure called ascus. ஸோ இது அந்த ஒரு பேக்-லைக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த பேக்-லைக் ஸ்ட்ரக்சரை ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆஸ்கஸ் திஸ் குரூப் இஸ் பாப்புலர்லி கால்டு சாக் ஃபங்கை. ஸோ இது பேக்-லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறதுனால அது சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்கை கெட் சரௌண்டட் பை ஸ்டெரைல் ஐஃபே ஃபார்மிங் ஃப்ரூட் பாடி கால்டு ஆஸ்கோகார்ப். இந்த ஆஸ்கை இது எல்லாமே வந்து ஃபர்டைல், பட் அதை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெரைல் ஐஃபே வந்து நிறைய ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அந்த ஃப்ரூட்டிங் பாடியை ஆஸ்கோகார்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ஆஸ்கோகார்ப், நேம்லி கிளிஸ்டோதிசியம். இது கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு, ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். பெரிதிசியம் வந்து ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும் வித் ஆஸ்டியோல், அதில் வந்து ஹோல்ஸ் ஒரு வாய்ப்பகுதி மாதிரி ஒரு இடம் இருக்கும். அப்போதிசியம் கப் ஷேப்டு ஓப்பன் டைப்பு, இது கப் ஷேப்பில் இருக்கும் பட் ஓப்பன் டைப். அண்டு சூடோதிசியம், சூடோதிசியம்ன்றது எப்படி இருக்கும், இது சூடோன்னா ஃபால்ஸு, ஸோ போலியான கனி உடலம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பெசிடியோமைசிட்ஸ். பெசிடியோமைசிட்ஸ் இன்க்ளூட்ஸ்
buff balls, toadstool, bird nest fungi, bracket fungi, stink ferns, rust and smut. ஸோ இது எல்லாமே வந்து இது பெசிலஸ் மைசெட்ஸில் இருக்குது. The members are terrestrial and lead a saprophytic and parasitic mode of life. இதனுடைய மெம்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டெரஸ்ட்ரியல் வாழறதா இருக்கும். ஒரு சிலது சாப்ரோபெட்டிக்காக இருக்கலாம், இல்லை ஒரு சிலது பாரசைட்டிக்காக இருக்கலாம். The mycelium is well developed septate with doliphore septum. ஸோ இதில் நடுவில் மைசீலியம் ஃபுல்லாக வெல் டெவலப் ஆகிருக்கும், நடுவில் செப்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ப்ராக்கெட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால இதை டாலிஃபோர் செப்டம் அப்படின்னு சொல்லலாம். தி 3 types ஆஃப் மைசீலியம் நேம்லி பிரைமரி, செகண்டரி அண்டு டெர்ஷியரி. இது மூணுமே இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கிளாம்ப் கனெக்ஷன் ஆர் ஃபார்ம்டு டு மெயின்டைன் டைகாரட்டிக் கண்டிஷன். இதில் கிளாம்ப் நம்ம பார்த்துருப்போம், கிளாம்ப் மாட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கிளாம்ப் மாதிரி ஒரு ரெண்டும் இணைச்சா எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இதில் இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் தான், இதுதான் கிளாம்ப். ரெண்டு இது இடத்துல கிளாம்ப் மாட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கிளாம்ப் கலெக்ஷன். இது டாலிஃபோர் செப்டம்ன்றது ப்ராக்கெட் மாதிரி இருக்கிறது. Next, asexual reproduction is by means of conidia, idea or budding. Sexual reproduction is present but sex organ are absent. இதில் sexual reproduction வந்து நடக்குது, ஆனால் செக்ஸ் ஆர்கன் அதில் இல்லை. சொமட்டோகமி ஆர் ஸ்பெர்மடைசேஷன் ரிசல்ட் இன் பிளாஸ்மோகமி. ஒன்று உடல செல்கள் இறையில், அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஐஃபாலேருந்து இன்னொரு ஐஃபைக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது மாதிரியே ஒரு இது நடக்கலாம், இல்லைன்னா அந்த சைட்டோபிளாசம் வந்து ஃபியூஷன் நடக்கலாம். இதில் கேரியோகாமி பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே பண்ணுது அண்டு டைகாரட்டிக் ஃபேஸஸ் ப்ரோலாங்டு. கேரியோகாமி ரொம்ப லேட்டாக இருக்கிறதுனால அதிக டைமில் இது டிப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்கும். கேரியோகாமி டேக்ஸ் பிளேஸ் இன் பெசிடியம் அண்ட் இட் இஸ் இமீடியட்லி ஃபாலோட் பை மைட்டாட்டிக் டிவிஷன். இதில் இந்த கேரியோகாமி வந்து பெசிடியத்தில் நடக்குது, அதுக்கப்புறமா அது இமீடியட்டாக என்னாகும், மியாட்டிக் டிவிஷன் நடந்து அதுக்கப்புறமா ஸ்போரை வந்து ஃபார்ம் பண்ணுது. The 4 nuclei thus formed are transferred into basidiosspore. இந்த 4 நியூக்ளியம் என்ன பண்ணும், பெசிடியோஸ்போரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, which are born and steric matter outside the basidium. இது அந்த அவுட் சைடில் இருக்கிற பெசிடியத்துக்கு போயிடுது. The basidium is club shaped with 4 basidiospore. ஸோ இது பார்க்கும்போது அந்த கிளப் ஷேப்பில் இருக்குது, அதில் 4 basidiospore வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். Thus, this group of fungi is popularly called club fungi. இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு club like structure இருக்கிறதுனால இது club fungi அப்படின்னு சொல்லலாம். The fruit body formed is basidiocarp. இந்த ஃப்ரூட் பாடியை வந்து பெசிடியோகார்ப்ன்ற ஒரு நேமில் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், டியூட்டரோமைசைட்ஸ் ஆர் ஃபங்கை இன்ஃபர்ஃபெக்டி. The fungi belonging to this group called sexual reproduction and are called infective fungi. இதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது இல்லை, ஸோ முழுமை பெறா ஃபங்கை அப்படின்னு சொல்லலாம். A large number of species live in saprophyte in soil and many are plant and animal parasite. நிறைய சதவீதமான ஃபங்கை வந்து எப்படி இருக்குன்னா சாப்ரோஃபைட்டாக தான் இருக்குது. ஒரு சிலது மட்டும்தான் parasite ப்ரெசண்ட்டாக இருக்குது. Asexual reproduction takes place by the production of conidia, chlamydospore, budding, idea. Asexual reproduction எல்லா கிளாஸ்லேயுமே வந்து ஒரே மாதிரி தான் நடக்குது. Conidia are also produced in special structure called pycnidium, acervulus, sporodochium and சின்னிமெட்டா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ப்ரெசண்ட்டாக இருக்குது. பேராசெக்ஷுவல் சைக்கிள் ஆப்ரேட்ஸ் இன் திஸ் குரூப் ஆஃப் ஃபங்கை. ஸோ இதில் பேராசெக்ஷுவாலிட்டி ஒரே மாதிரி இருக்கிற அந்த செக்ஷுவல் சைக்கிள் வந்து இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. திஸ் பிரிங் ஜெனட்டிக் வேரியேஷன் அமாங் த ஸ்பீஷஸ். இந்த பேராசெக்ஷுவல் சைக்கிள் இருக்கிறதுனால அதில் ஜெனட்டிக் வேரியேஷன் வந்து ஸ்பீஷஸ்குள்ளே நடக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.